ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக வாழ வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயின் பாவத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு முக்கியமான சகோதரி மலேசியாவிலிருந்து நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை, தேவையான பிரார்த்தனை தான். சில நேரங்களில் எப்படி ஒரு நீதிமன்றத்திற்கு வருகின்ற அந்த அந்த வழக்குகளில் தொடுக்கின்றவர்கள் சில நேரங்களில் தவறு செய்தவர்களாக இருப்பார்கள். அதுபோல பிரார்த்தனைகளை நம்மிடத்தில் கொடுக்கிறவர்களும் கூட சரியான நபராக இருக்க மாட்டார்கள். எதிரிகளை நான் ஒழிக்க வேண்டும், துவம்சம் செய்ய வேண்டும். அதுதான் அந்த சகோதரியினுடைய பிரார்த்தனை. எதிரிக்கு கூட ஒரு கெடுதல் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் நாம். நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய வேதங்களும் அதிகாசங்களும் புராணங்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. எதிரிகள் தான் நமக்கு தேவை. துன்பங்கள் தான் அதிகமாக, யார் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். எதிரிகள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். அது தவறு, மிகப்பெரிய தவறு. எதிரிகள் நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள். அவைகளை நாம் கற்றுக்கொண்டால்தான் பலம் பெற முடியும், பலன் பெற முடியும். கபீர்தாஸ் என்கின்ற துறவி, எதிரிகள் தான் எனக்கு ஆசான்கள், என்னை நானே திருத்திக் கொண்டு நான் முழுமையாக மனித வாழ்க்கையை வாழ அவர்கள் எனக்கு துணை புரிந்தார்கள், என்னை தூண்டுகிறார்கள். அதனால் எதிரிகளே இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை என்று கபீர்தாஸ் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய ஞானி. இந்த கூற்று மனிதர்கள் அனைவருக்குமே பொருத்தமாக அமைகிறது. நமக்கு எதிரிகள் இல்லாதல் போனால், எதிரிகள் இல்லாவிட்டால் நம்முடைய குறைகளே நமக்கு தெரியாது. எந்த நேரம் நம்மை பற்றி என்ன விமர்சனம் வருமோ என்று அஞ்சி அஞ்சி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும். நமது எதிரிகள் தான் நமக்கு உயர்வதற்கு உதவுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு விழிப்புணர்வு என்பது ஏற்படுகிறது, நம்மை அறியாமலேயே ஏற்படுகிறது. அந்த வகையில் நம் திறமைகளை பெருக்கிக் கொள்ள எதிரிகள் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார்கள் அல்லவா? நம்முடைய ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் ஒரு தூண்டுகோல் தேவை. அப்பொழுதுதான் நமக்கு இயக்கம் என்பது இருக்கும். நாம் எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் இருக்க அந்த தூண்டுகோல் தான் நமக்கு உதவுகிறது உயர்வதற்கு. எதிரிகளே இல்லாத ஒரு அரசனுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு சரித்திரத்திலும் கூட இடம் கிடையாது. ஒரு அரசனுடைய அத்தனை புகழுக்கும் காரணம் அவனது எதிரிகள் தான். எதிரிகள் மட்டுமே தான் காரணம். ஒருவரது வீரமும் விவேகமும் எதிரிகள் முன்னிலையில் தான் பறைசாற்றப்படுகிறது. அப்படியானால் எதிரிகள் மதிப்பிற்கு உரியவர்கள் தானே. எதிரிகளை சந்திக்க தயாராக இல்லாதவர்களால் வெற்றியை எட்டவே முடியாது. பெரிய தொழில் அதிபர்களிடத்திலே, வியாபாரிகளிடத்திலே கேட்டால் அவர்கள் எதிரிகளை பற்றித்தான் நிறைய தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களை பற்றித்தான் நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாடக கோட்டையிலே அந்த கடவுச்சீட்டை, அந்த சீட்டை, டிக்கெட்டை கிழித்து கொண்டிருந்தவர் உலகம் போற்றுகின்ற நாடக எழுத்தாளராக மாறிவிட்டது அவரது எதிரிகளால் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்தார். அதனால் கடுப்பாகி போன பிரபல நாடக நடிகர், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பெரிய நாடக எழுத்தாளரா என்கின்ற கேள்வியை எழுப்பி அவரை குறை சொன்னார், கேலி செய்தார். அந்த கேலி, அந்த அவமானம் தான், அந்த எதிரியால் தான் அவருக்குள்ளே இருந்த அந்த எழுத்தாளர் என்பவர் வெளிப்பட்டார். அவர்தான் ஷேக்ஸ்பியர்.
ஆனால் ஒரு உண்மையை எல்லோரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாராலும் எதிரிகளை நேசிப்பது என்பது முடியாது. அவர்களை அழைத்து உங்களால் தான் நான் உயர்ந்தேன் என்று விருந்து வைக்கவும் நம்மால் முடியாது. அந்த மனது நமக்கெல்லாம் இல்லை. அதே நேரத்திலே அவர்களை நினைத்து மன அழுத்தம் ஏற்படுவதையாவது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வதையாவது நாம் தவிர்த்து கொள்ளலாம் அல்லவா? எதிரிகள் என்பவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். முதலிலே உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள், அதற்கு பிறகுதான் அவர்கள் நம்மால் தோற்கப்பட வேண்டியவர்கள். எதிரிகளை இதுவரை உணரவில்லை என்று சொன்னால் தேடுங்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை படிக்க ஆரம்பியுங்கள். எதிரிகளை நினைத்து வேதனைப்பட்டால் தற்போது இருப்பதை விட சிறப்பாக அவர்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்டுவேன் என்று உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் சிறந்தவன், என்னால் உயர முடியும், நான் உற்சாகமாக இருப்பேன். அப்படி உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி உறுதி எடுத்துக் கொள்கின்ற பொழுது பல விதமான புதிய வழிகள் நமக்கு தோன்றும். முயற்சி நம்முன்னே வந்து நிற்கும். அதுதான் வெற்றிக்கான ஒரு வழி. அதான் வழி. நாம் செய்கின்ற செயல்களில் எப்படியும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்மை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் அந்த குறைகளை கூறத்தான் செய்வார்கள். சில பேர் தயங்குவார்கள். ஆனால் எதிரிகள் அந்த குறைகளை தயங்காமல் கூறுவார்கள். அதை நினைத்து வருத்தப்படாமல் குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்தோமானால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். நான் ஒன்று சொல்லுகிறேன் அன்பர்களே, நமக்கு உண்மையான ஒரு நண்பனை, உங்களுக்கு உண்மையான ஒரு நண்பனை இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதன் பிறகு உண்மையான ஒரு எதிரியை அறிமுகப்படுத்துகிறேன். சரியா? உண்மையான நண்பன் உங்களுக்கு நீங்கள் தான். உண்மையான எதிரி உங்களுக்கு நீங்களே தான். சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களிலே கண்ணாடியை பார்த்து நான் மிகுந்த அழகானவன் என்று கர்வப்படுகிறீர்கள். சில நேரங்களிலே நான் அவனை விட இவளை விட இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருப்பேன் என்று நீங்களே உங்களுக்குள்ளாக நினைத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் நமக்குள்ளாகவே ஒரு எதிரியும் நமக்குள்ளாகவே ஒரு நண்பனும் இருக்கிறார்கள். நாம் நம்மை விட ஒரு சிறந்த குரு இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய குரு, ஒரே குரு, நம்முடைய குரு வழித்துணை பாபா. அவர் சொல்லிக் கொடுத்த அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றிதான், நாளும் வெற்றிதான். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.